தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மான்சூன் செஷன் பார்லிமெண்ட்டில் கம்மிங் 20th வர இருக்குது. ஸோ இந்த செஷன் ரொம்பவே பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செஷனாக இருக்குது. சிதம்பரம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கு விட்டுருக்கிறாரு. அதாவது திமுகவையும் அதே போல் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவார் அணியையும் பாஜக அணுகியிருக்கு, அவங்க ஆதரவு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப வேதனையோடு அவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு. பல சட்ட திருத்தங்கள் அவங்க கொண்டு வர போகிறாங்க, பல முக்கியமான விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் முன்கூட்டியே ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கிறாரு. ஸோ இந்த செஷன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, சிபிஎம் எப்படி பார்க்குது? பிஜேபி எந்த அளவுக்கு போகும் என்பதில் எனக்கு எந்தவித மாறுபட்ட கருத்து கிடையாது. அவங்க ஆல்வேஸ் மாரிசமான் தான், ஒரு காலத்துலேயும் ஒரிஜினல் மானாக இருந்ததே கிடையாது. அவங்க ராமரை பற்றி பேசுவாருங்களே தவிர, பட் ராமரையும் சீதையையும் ஏமாற்றிய மாரிசமான் தான் அவங்க. எனவே அவங்க எந்த அளவுக்கும் போவாங்க. கோயில் ராமர் கோயில் உண்டியிலே திருவிழாக்கள் இதை பண்ண மாட்டாங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014-19 அவங்க இது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது. 24 தான் மெஜாரிட்டி இல்லை, 240 சீட்டு. உடனடியாக சந்திரபாபு நாயுடு சேர்த்துக்கிட்டாங்க, நிதிஷ்குமாரை சேர்த்துக்கிட்டாங்க, மெஜாரிட்டி வந்ததுன்னாங்க. இப்போ பார்த்தா அவங்களுக்கு 3 கட்சியை உடைச்சிட்டாங்க. அவங்க ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயினுடைய சிவசேனாவை உடைச்சிட்டாங்க. சமாஜ்வாதி பார்ட்டியை பற்றி சிதம்பரம் சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல. அதில் இருக்க 30 பேரை இவங்க அணுகி ஒரு ஒப்புதல் பெற்று வைத்திருப்பதாக சொல்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. சமாஜ்வாதி கட்சியுமே இப்படியா இருக்கா சார்? அதாவது 313 இன்னும் 55 சீட்டுகள் அவங்களிடம் இருந்தால் அவங்க 2/3 மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிடுவாங்க. அது வெறும் நீங்கள் பேர் என்ன தொகுதி மறுவரை மட்டும் வந்துடும்லாம் நினைக்காதீங்க. தொகுதி மறைவரையே அவங்க இன்னொரு வகையில் அந்த 2/3 எதிர்காலத்தில் எல்லா நேரத்திலையும் 2/3 இருப்பதற்கான ஒரு முயற்சி தான். அவங்க பீகார், யூபி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த 4 மாநிலத்தில் ஜெயித்தாலே அவங்க ஒரிஜினல் பில் படி அவங்க இந்தியாவையே ஆள முடியும். அந்த நிலை. ஆமாம், ஒரு அக்ரெசிவ் மெஜாரிட்டி கிடைச்சிரும். அப்படி தான் அவங்களுடைய முதல் பில் இருந்தது. ஸோ இவங்க என்ன இப்போ யோசிப்பாங்கன்னா அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. பட் சரத்பவார் குறித்து எனக்கு தெரியல. திமுக அவருடைய மகள் சுப்ரியா சோலே வரக்கூடிய செஷனில் பிஜேபிக்கு ரொம்ப ஃபேவரபிளான பல கருத்துக்கள்லாம் எனக்கு தெரியல திரைமறைவில் என்ன நடந்திருக்கணும். பட்டு திமுக போகாது என்று நான் நம்புகிறேன், விரும்புகிறேன், அவர்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். அவங்க அதை செய்யக்கூடாது, அவங்க பண்ணால் கூட. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் அந்த கட்சி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதனுடைய தலைவர் மிகப்பெரிய அளவிற்கு இதுக்கு எதிராக பேசியிருக்கார். அவர் தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் என்று சொன்னதோ, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் இது என்று சொன்னதிலேயோ எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே தேர்தலுக்கு முன்னால் இருந்த நிலைமைக்கும் இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா 112 கோடி மக்கள் வாழ்கிற பகுதிகளில் பாஜகவினுடைய ஆட்சி இருக்கிறது. 112 கோடி 144 கோடியும் அவங்க ஆட்சியின் கீழே தான் இருக்குது. ஆனால் 112 கோடி ஆள்ற பகுதியில் மாநில அரசாங்கம் அவங்ககிட்ட இருக்குது. அவங்கள ரொம்ப கடுமையாக ஐடியாலஜிக்கலாக கிரிட்டிசைஸ் பண்ண தோழர் பினராயி விஜயனும் திரு மு.க. ஸ்டாலினும் தோற்கடிக்கப்பட்டு விட்டார். ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. பொலிட்டிக்கலாக அவங்கள ஏற்றுக்கிட்டு இருந்த மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டார். மம்தா பானர்ஜியை டிமாரலைஸ் பண்ணிட்டாங்க. கட்சி இல்லாமல் அளவு காணாமல் ஆக்கியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடும் கேரளாவும் இன்னும் அந்த நிலைமைக்கு போகலை. சிபிஎம்மும் திமுகவும். என்னை பொறுத்த மட்டில் இதில் திமுக ஃபேமாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன், இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அந்த 22 சீட்டுங்கிறது ரொம்ப குரூஷியலான நம்பர். குரூஷியல் 313 சொன்னாங்க இல்லையா, இந்த 22 சேர்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க 235. சரத்பவாருக்கு எத்தனை இருக்குன்னு தெரியல. அவங்க ஏற்கனவே சமாஜ்வாதி பார்ட்டியும் அதுதான்.
சார் அது வந்ததுன்னா ஒரு வெறுமனே இது மட்டும் வராது, வேறு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் வந்து கூட்டாட்சி தத்துவத்தையே அவங்க கொஸ்டின் பண்ணிடுவாங்க. மாநில உரிமைகள் அவங்கள பொறுத்தவரை யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு தான் அவங்க நீண்ட நாளாக சொல்லிகிட்டு இருக்குது. எனவே அதை நோக்கியே போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இட்ஸ் வெரி டேஞ்சர். நான் எப்போதுமே நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் பெரும்பான்மை சிறுபான்மையின் அடிப்படையில் உரிமைகளை காப்பாற்றிவிடும், ஜனநாயகத்தை காப்பாற்றிவிடும் என்று நம்புகிறவன் அல்ல. அது ஒரு இடைக்கால ஏற்பாடு மட்டுமே. மக்கள் மட்டுமே இறுதியாக இந்த வெற்றிகளை வரலாறு நெடுகிலும் எழுதி வந்திருக்கிறார்கள். வரலாறு நெடுகிலும் எழுதி வந்திருக்கிறார்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன், அப்படி ஒரு நிலைமையை திமுக எடுத்தால் அதன் வாழ்நாளில் அது செய்கிற மிகப்பெரிய, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே திமுக அதை செய்யாத. மக்கள் தான் எஜமானர்கள், பார்லிமெண்ட் எல்லாம் ஜஸ்ட் இன்டரிம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. தலைநகர் டெல்லியில் கிட்டத்தட்ட 3வது வாரம் சோனம் மான்சுங் அவர்கள் குத்துயிரும் கொலையுருமா கிடக்கிறாரு. பார்க்கறதுக்கு நாதி இல்லை. நீதிமன்றம் நாளைக்கு தலையிடுது அப்படின்னு சொல்லுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு அலங்கோலம், இதை எப்படி பார்க்குறது? இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபீல்டில் மக்களை திரட்டுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது எப்போதுமே முக்கியமானது. நிறையா சட்டங்கள் வந்திருக்கு. தேவையற்ற சட்டங்களை மக்களை காலி பண்ணியிருக்காங்க. தேவையான சட்டத்தை போராடித்தான் நாம் பெற்றிருக்கிறோம். இது வந்து இன்னைக்கு வர மக்கள் இல்லைன்னா நாளைக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒருவேளை சில நேரங்களில் சில மரணங்கள் அதை உருவாக்கும். சில மரணங்கள் அதை உருவாக்கும். ஒருவேளை இன்னும் எத்தனை பேர் சாகிறதுக்காக காத்திருக்காங்க, அல்லது யாராவது சாகட்டும்னு அரசாங்கம் காத்திருக்கா, நீதிமன்றம் காத்திருக்கா என்கிற கேள்வியை கேட்க வேண்டியது. நம்ம நீதிமன்றங்களின் மீது நேற்று ஹிந்துவோ என்னவோ ஒரு 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 ஆர்டிக்கிள் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். உரிய நேரத்தில் தலையிடாதது, அது எஸ்ஐஆரில். ஏங்க நீங்கள் அது வெறும் எஸ்ஐஆர் அல்ல. நான் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த கட்சிகளின் தயவால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இல்லை, எனவே பேர் என்ன உங்களுக்கு ரேஷன் இல்லை அப்படின்னு அவன் இன்னும் சொல்லலை. 5.5 லட்சம் பேர், மைண்டிட் 5.5 லட்சம் பேர், 5.5 லட்சம் ரேஷன் கார்டுகள் பீகாரில் காலி பண்ணிட்டான். பெங்காலில் ஒருத்தர் ஒரு 6 பேரை ஜனவரி மாதத்தில் வெளியே அனுப்புனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே அனுப்புனாங்கன்னா நம்மெல்லாம் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். என்னது, அமெரிக்கா கைகளிலும் கால்களிலும் விலங்குகளை போட்டு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இங்கே கொண்டு வந்தது. ஆனால் அவங்க கூட இந்தியன் அத்தாரிட்டிஸ்ட்டை ஒப்படைச்சிட்டான். ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, முஸ்லீம்கள் 6 பேரை அவன் பங்களாதேஷ்னு சொல்லி எல்லையில் கொண்டு போய் அந்த பக்கம் தள்ளி விட்டான். புஷ்டு இன்டு த பங்களாதேஷ் டெரிட்டரி. அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு பிறக்க போகிற குழந்தை, ஒரு அம்மா கன்சீவ் ஆகிருக்கு, அந்த அம்மா அங்கே பிறந்தா குழந்தை எப்படி அதனுடைய நேஷனாலிட்டி என்ன ஆகுறதுன்னு சொன்னோன்னா தலையிட்டாங்க. இப்போ அந்த 4 பேரும் இந்தியர்கள் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. இது ஒரு செய்தி. நீதிமன்றம் என்ன சொல்லுது, இது இது இந்த செய்தியை இப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு 51 வயசுன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பாஸ்போர்ட்டுக்கு போகிறாரு. எஸ்ஐஆரில் அவர் பேர் நீக்கப்பட்டிருக்கு. எனவே உனக்கு பாஸ்போர்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சொல்லுது. இதை எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டு என்ன சொல்லுது, எஸ்ஐஆரில் பேர் இல்லைன்னா நீ இதை பண்ணுன்னு நான் யார்கிட்ட சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட சொல்ல முடியாது அப்படின்னு. பாஸ்போர்ட்டு தான் பெரிய டாக்குமெண்ட் மாதிரி பலரும் நினச்சிட்டு இருந்த காலத்தில் பாஸ்போர்ட்டு ஜஸ்ட் அ ட்ராவல் டாக்குமெண்ட் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுது. எனவே நான் நீதிமன்றத்தின் மீது பெரிய நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது. நாம் மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட சொல்லணும், மக்கள் வருவாங்க. அது ஒரு த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இருக்கும். மக்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த லிமிட் வரும்போது அவங்க வெளியே வருவாங்க. அதை உருவாக்க வேண்டிய அல்லது விரைவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுடைய கையில் இருக்கு. சார், இப்போ இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அதாவது இந்தியாவோட தலையிலத்தே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு விதத்துலேருந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வரப்போகுது. அதை இப்போ எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க எதிர்கட்சிகள்? நிச்சயமாக இப்போ திமுகவெலாம் நீங்கள் ரொம்ப நம்பகத்தன்மை வந்து வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தலுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது
திரு மு க ஸ்டாலின் அப்போதைய முதல்வர் கருப்பு சட்டையை அணிந்து அந்த நகலை வந்து எரித்து தன்னுடைய எதிர்ப்பை அவர் வந்து பதிவு செய்தார். வட மாநிலங்கள்லாம் அவரை வந்து ஆன்டி இண்டியன், ஆன்டி நேஷனுங்கிற மாதிரி சித்தரித்தாங்க, பல நேஷனல் ஊடகங்கள் உட்பட. இந்த விவகாரத்தில் நான் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வரை நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நம்ம தமிழக முதல்வர் இதில் தெளிவாக இருக்காரா? அவர் இருக்கணும், தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக பேசணும். இதுவும் மதச்சார்பின்மையின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் தான், மாநில உரிமைகளின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் தான், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுமா என்கிற பிரச்சனை தான். எனவே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இப்போது இந்த விஷயத்தில் அவர் சைடு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்கள் எப்போதுமே நடுநிலைமை என்பது அநியாயத்தின் பக்கம் நிற்பதற்கு சமம். நல்லதும் கெட்டதும் மோதிக்கிட்டு இருக்கேன் போது, நல்லதும் தீயதும் மோதிக்கொண்டு இருக்கிற போது நான் அமைதி காக்கிறேன், நடுநிலைமை வகிக்கிறேன் என்பது தீமைக்கு ஆதரவாக, கெட்டதுக்கு ஆதரவாக நிற்கிறது தான். எனவே முதலமைச்சர் கட்டாயம் அப்படி ஒரு நிலைமை வரும்போது பேசணும், பேசுவார்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். இதை தோழர் கனகராஜ் அவர்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து போய் இதை வந்து இதனுடைய தீவிரத்தன்மையை உணர்த்துறதுங்கிறது சாத்தியமற்றது. ஆனால் திரு விஜய் அவர்கள், அவருக்கென்று ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்கென்று ஆதரிக்கக்கூடிய மக்கள், கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவர் இதை வந்து இந்த தீவிரத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து இது வந்து ரொம்ப தமிழ்நாட்டிற்கே நாளைக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடியது, ஆபத்தை விளைவிக்கக்கூடியது சொன்னால் எவ்வளோ வெயிட்டேஜாக இருக்கும். ஆனால் கரூரில் ஒரு கிட்டத்தட்ட 22 நிமிடம் பேசினார்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடம் கூட ஒரு டீலிமிட்டேஷனோ மற்ற விவகாரங்கள் பற்றியோ அவர் வந்து டைமே எடுத்துக்கல. ரன்னிங் கமெண்ட்டாக என்னமோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறார். இந்த டீலிமிட்டேஷன்லாம் என்னமோ கொண்டு வர போகிறாங்களாங்க, அதுக்கெலாம் நம்ம வந்து ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறார். டீலிமிட்டேஷனாக என்ன, உங்களை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு அது பற்றிய புரிதல் இருக்கின்றனவா, அது எவ்வளோ தீவிரத்தன்மை வாய்ந்தது, எதுவுமே வந்து சொல்லாமல் கடந்து போய் முழுக்க அரசியல், நான் திமுக எதிர்ப்பு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் மனப்பான்மையும் இருக்குல்ல. இது எப்படி பார்க்குறது? இல்லை, நான் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனை ஓகே, இப்போ ஒருவேளை அது வராதுன்னு கூட நினச்சிருக்கலாம். காங்கிரீட்டாக முன்னுக்கு வருகிற போது அவர் அதில் பேச வேண்டும். எனக்கு என்னன்னா சார், மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோது இப்படிப்பட்ட சட்டங்கள், கொடிய சட்டங்கள் கொண்டு வரும்போது பயங்கரமாக வந்து அவர் தன்னுடைய எதிர்விலையை ஆட்டுறாரு. 50-60களில் உள்ள திமுகவை பாப்பனி அப்படின்னு சொல்லி நான் மிரட்டலாகவே விட்றேன்னு சொல்லி மோடியை பார்த்தா ஒரு வீடியோ பிரத்யேகமாக வெளியிடுறாரு. ஜிஆர் சுவாமிநாதன் விவகாரம் சம்பந்தமாக இம்பீச்மெண்ட் அளவுக்கு போகிறாங்க. இப்படி ஒவ்வொன்றத்திற்கும் எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசால், ஒரு மாநில முதல்வரால் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக செய்ய முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக செஞ்சார் திரு மு க ஸ்டாலின். ஆனால் இப்போதைய முதல்வர், குறைந்தபட்சம் நாம் எல்லாம் ஜனநாயக சக்திகள் இணைஞ்சிருக்கோம், ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ்லாம் இணைஞ்சிருக்கிறோம், குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனம், பிஜேபிக்கு ஒரு கண்டனம், மோடிக்கு ஒரு கண்டனம், அது கூட இன்னும் வராத போது ரொம்ப இதுவரை வரல தான். எனக்கு அந்த விஷயத்தில் திரு விஜய் அவர்கள் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பட் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இன்னொரு இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, உரிய நேரத்தில் அவர் மக்களோடு பேசுவாருன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக டீலிமிட்டேஷனாக அவங்க கொண்டு வர்றாங்கன்னா அதைவிட உரிய நேரம் ஒன்றுக்காக நீங்கள் காத்திருந்தீர்களானால் அந்த வாய்ப்பே கூட உங்களுக்கு கிடைக்காது. யூ வில் நாட் ஹாவ் தட் கம்ஃபர்ட் டு ரெஸ்பாண்ட் ஆர் ரியாக்ட். எனவே அந்த நேரத்தில் கட்டாயம் சொல்லுவார், மக்களிடம் பேசுவார், அவர் பேச வேண்டும் என்றதான் நான் நினைக்கிறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, தோழர் சண்முகம் அவர்கள் என்ற தினம் சந்திச்சுட்டு வெளியே பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது ஒரு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நான் பார்த்தேன். ப்ரெஸ் மீட் நான் என்னென்னு நானும் கண்டெக்ஸ்ட் பார்க்கல. அதில் என்ன வந்திருக்குன்னா செய்தியாக, இந்த குதிரை பேரம் விவகாரம் சம்பந்தமாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு அவர் கொடுத்த அந்த பதில், பாஜக செய்வது என்பது குதிரை பேரம், அது வந்து முழுவதுமாக கட்சியவே வந்து விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு விவகாரம், இது வந்து அவ்வாறு அல்ல, அவர்களாக தானாக முன் வந்து ராஜினாமா செய்து வருகிறார்கள், பாஜக பல மாநிலங்களில் செய்வதையும் தமிழக வெற்றி கழகம் அவர்களாக ராஜினாமா செய்து வந்து இணைவதையும் ரெண்டையும் ஒப்பிட முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல. எங்கள் கட்சியோட நிலைப்பாடு ஏற்கனவே கருத்தாக வந்திருக்கு. இது ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்ததல்ல. ஏன்னா கைமாறு கருதாமல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று இதை மக்கள் கருத மாட்டார்கள்னு சொல்கிறோம்.
நானும் இவருடைய பேட்டியை முழுமையாக என்ன கேட்கல. நிச்சயமாக அவர் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்புறம் குதிரை பேரமா தான் நீங்கள் வந்து அதை அதுதான் ஏற்கனவே அறிக்கை விட்டுருக்கோமே. அப்புறம் அப்புறம் புதுசாக இப்போ ஏங்க ஆனால் தோழர் மறுத்திருக்கதா ஒவ்வொரு அவர் வந்து விவேகானந்தர், ஒருத்தர் விராலிமலையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விவேகானந்தர், கரூர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஹரிச்சந்திரன், இவங்க 2 பேரும் பொய்யே சொல்ல மாட்டாங்க, அவங்க மக்கள் நலனுக்காக தான் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்கன்னு நான் நம்பலை. நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக ஆதாயம் ஏற்படுக்காக. சரி, அப்புறம் எதுக்காக அவங்க ரிசைன் பண்ணாங்க? மக்கள் நலனில் இருந்தா எந்த போராட்டத்திலேருந்து அவங்க வந்தாங்க? ஓகே. எனவே பிரச்சனை என்னன்னா நடந்தது குதிரை பேரம்தான். எம்ஆர் விஜயபாஸ்கரே என்ன சொன்னார்? ஓகே. அப்போ ஒருவேளை அந்த பாஜக பல மாநிலங்களில் செய்கிறது அல்லவா, அது பாஜக போல எங்க தமிழக டிவிக்கு ஒப்பிட்டுறாதீங்க அப்படிங்கிற கருத்துப்பட அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாஜக இல்லை, எனக்கு அதாவது சொல்லியிருக்கலாம். இல்லை அப்படிதான் இல்லை, நான் செய்தியை காட்டுறேன், வந்திருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய செய்தியினுடைய நான் இதை கூட நான் காடு பல நேரங்களில் நான் வந்து அதில் எவ்வளவு அந்த 2 வார்த்தைக்கு இடையில என்ன இருக்குன்னு பார்த்து தான் பேசணும். அங்கே ஒன்று சொல்லி இங்கே ஒன்று சொல்லி இடையில சொன்னதை தூக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சிக்கல். ஓகே. அதனால எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்று நாங்கள் ஏற்கனவே எடுத்தது அதிகாரப்பூர்வமாக அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கு. இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல, அவர்கள் எந்த கைமாறும் இல்லாமல் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள், நாங்கள் கருதவில்லை என்று சொல்லியிருப்பது அது குதிரை பேரம்தான். பல்வேறு விவகாரங்களில் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.